நாகப்பட்டினம் பரப்புரையை முடித்துக் கொண்டு திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்காக ஒரு வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்கள் குழுமியிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். திருவாரூரில் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய். வாகனத்தில் திருவாரூர் வரக்கூடிய நிலையில் தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். முன்னதாக நாகப்பட்டினத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். 14 ஆண்டுகளுக்கு முன்பே மீனவர்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்தேன், நாகப்பட்டினத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றேன் என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார். மேலும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது திருவாரூரில் பரப்புரை மேற்கொள்வதற்காக விஜய் திருவாரூர் வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைகிறார். கிருஷ்ணகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தனது பிரச்சார பயணத்தை கடந்த வாரம் தொடங்கினார். கடந்த வாரம் திருச்சியில் பிரச்சார பயணத்தை தொடங்கிய அவர் அதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை தொடர்ந்தார். இந்நிலையில் அன்றைய தினம் 3 இடங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் மக்கள் கூட்டம் காரணமாக அவரால் கடந்து செல்ல முடியாததால் பெரம்பூர் மாவட்டத்தில் கடைசியாக அவரது பிரச்சாரம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் பெற்ற அந்த சோதனையின் அடிப்படையில் இந்த வாரம் அவரது பயண திட்டமானது 3 மாவட்டங்களிலிருந்து குறைக்கப்பட்டு மொத்தமே 2 மாவட்டங்களில் மட்டும் அவர் பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று காலை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து கீழ்வேலூர் வழியாக சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் கடந்து தற்போது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ரவுண்டாமலை அடைந்துள்ளார். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொடர்ந்து அவர் திருவாரூர் தெற்கு வீதியில் சென்று தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். 1 கிலோமீட்டர் தூரம் என்றாலும் சுமார் 2 நிமிடங்களில் கடக்க வேண்டிய அந்த தொலைவை அரை மணி நேரத்துக்கு மேலாக கடக்க வேண்டிய நிலையே தற்போது உள்ளது. சாலை இருவரிலும் கடுமையான மக்கள் கூட்டம் இருப்பதன் காரணமாகவும் தொண்டர்கள் வாகனத்தின் அருகில் சென்று விஜயை முற்றுகையிடுவதன் காரணமாகவும் அந்த வாகனம் விரைந்து செல்ல முடியாத சூழ்நிலையே தற்போது ஏற்பட்டுள்ளது. பலர் விஜயை ரவுண்டானா பகுதியில் தொண்டர்கள் பலர் மலர் கொத்து கொடுத்தோம், மலர் மாலை அணிவித்தோம், மலர் மாலை கொடுத்தோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணகுமார்.